கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் இப்படியே சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம இப்படியே வாசிக்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன பண்ணக்கூடாது, மறவாதிருங்கள். அப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளை நாம் இருக்க வேண்டுமா? அப்போ நன்மை செய்கிறதா தேவன் என்ன பண்றாரு, விரும்புகிறாரு. தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு இடத்துல ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா தானம் தர்மம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, மற்றவங்க இடத்துல அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்லைன்னு மறுக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்கிற பிள்ளைகளாக இன்னும் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம நன்மை செய்தோமானால் தேவன் என்ன பண்ணுவாராம், அப்படிப்பட்ட பலிகள் மேல் பிரியமா இருக்கிறாராம். அப்படி செய்கிற ஜனத்தின் மேல் தேவன் என்ன பண்ணுகிறார், பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். அப்போ நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யத்தக்கதவர்களுக்கு நம்ம செய்யாமல் இருக்கவும் கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்கிற பிள்ளையாக காணப்படும் போது அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்றாரா, அப்படிப்பட்ட பலிகளை